கதிர்மன்றதாக இன்றைய வசனம் பிரசங்கி 10 அதிகாரம் 1 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரம தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர்பட்டவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும். கதிர்மன்றதாக இந்த வசனம் பார்க்கும்போது ஒரு தைலம் நல்ல அபிஷேகம் நல்ல ஒரு மனமுள்ள தைலம் இருந்தால் கூட அதில் ஒரு அந்த செத்து போகும்போது அது வேஸ்ட்டாக போயிருதான், நாரி கெட்டு போயிருதான், அது போக போகணும். நல்ல வாசனையானது தான், நல்ல வாசனையான ஒரு தைலம் இருக்குது, அதில் ஒரு செத்த ஈயை விழும்போது அது நாற்றம் எடுத்து வேஸ்ட்டே ஆயிரும்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஞானத்திலும் மகிமை நல்ல நல்ல ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஞானத்திலையும் கணத்தில் எல்லாம் ஒரு அந்த 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 தைலம் மாதிரி நல்ல மனம் வீசக்கூடிய நபர்கிட்ட சின்ன மதியனம் இருக்கும். அந்த சின்ன மதியனம் மொத்த ஆளையுமே நம்ம ஆளை கெடுத்து போட்டுரும். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம நிறைய காரியம் பிழைப்பட்டுருப்போம். உலகத்தில் நிறைய காரியங்களாக சிலவங்க செய்ய மாட்டாங்க பாவத்தை, நம்ம சில பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் சில சின்ன மதியம் நம்மகிட்ட இருக்கும். அந்த சின்ன மதியம் நம்ம கர்த்தருடைய நம்மளுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கும் தடையாக மாறிடும். ஏன்னா அந்த 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 பரிமள தைலத்தை அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நாட்டம் எடுக்கணும் யூஸ் பண்ண முடியாது. தேவன் நமக்கு ஜெப தூபம், நம்ம பண்ண ஜெபம் தேவனோட சந்நிதியில் தூபமாக வரணும்னா அதில் சின்ன நாட்டம் இருந்தால் கூட தேவனால் அது நம்ம போகாது. அப்போ நம்ம எல்லாம் பரிசுத்தமாக இருப்போம், நிறைய பாவம் விலகியிருப்போம். ஆனால் சின்ன மதியம், சின்ன குறை, சின்ன பாவம் அநேக ஆசீர்வாதத்தை தடுக்க காரணமாகும். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம நிதானிச்சு பார்ப்போம். ஏதாவது சின்ன காரியம் தடையாக இருக்குமானால் கர்த்தர் உங்களை பேசும்னா எது உணர்த்தப்படுவீங்களோ மன்னிப்பு கேட்போம், சரி செய்வோம். கண்டிப்பாக அந்த பூமி எல்லாரும் சாட்சி தருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிக்கும் தேவனுக்கு விஷயம் ஆமென்.